ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரபாஸ் நியூ சேனல் வந்து பார்த்திங்கன்னா பிரபா ஃப்ரம் சேலம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நியூவாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை. அதனால் வந்து ஒரு சூப்பரான ஒரு படிக்கோலம் தாங்க போட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைனா கொஞ்சம் பெருசாக போடுவேன். பார்த்திங்கன்னா நான் படிக்கோலம் இந்த மாதிரி தாங்க போடுவேன் நான். போட்டுட்டு நான் வாக்கிங் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்ற நாளில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கோலங்கள் போடுவேன். பார்த்திங்கன்னா இது வந்து நியூ சேனல். அன்பு தோழர் தோழிகளே, என்னோட பழைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸ் சேனல் இருந்ததுங்க. என்ன ஆச்சுன்னா, நான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த சேனல் வந்துருச்சு. ஓகே, சில வருஷங்களாக தான் நான் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இன்ட்ரெஸ்ட்லேருந்து எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்துருச்சு. அதனால் வந்து என்னோடய சேனல் இன்றைக்கி நான் ஃப்ரைடேலேருந்து இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அதுலேயும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து திருப்பி ரீஅப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க, பட் நான் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு நான் புதுசாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கோலம் போட்டாச்சு காலையில். நான் வந்து கொஞ்சங்க ஒரு 5 எந்திரிச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நான் போடுவேன். நல்லா சில டைமில் வந்து கலர் பண்ணுவேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த மெரூன் கலர் மட்டும் காவி கலர் மட்டும் கொடுத்தா அந்த கோலத்துக்கே வந்து ஒரு அழகு தாங்க உண்மையாலுமே. சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுதுங்க ஆகிடும் கண்டிப்பாலுமே கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு. வந்து நமக்கே வந்து அழகாக இருக்க மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி கோலம் போட்டாங்க. அதனால் வந்து அடுத்தது வந்து காலையில் அந்த உருளியில் வந்து அழகாக வந்து செட் பண்ணியாச்சு. சம்மந்தி, அதுக்கப்புறம் வந்து கலர் பூலாம் வச்சு ஒரு ஃப்ரைடே ஆனாங்க ஒரு எனர்ஜெட்டிக் வந்துடும். இந்த மாதிரி அழகாக இந்த கோலம், அந்த வாசக்காலுக்கு எல்லாமே பூவு இந்த மாதிரி உருளியில் அழகாக வச்சு அதாங்க வந்து ஒரு ஃப்ரைடேவோட எஃபெக்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்குமே. எனக்கெல்லாமே நானும் அப்படி தாங்க வந்து அழகாக செட் பண்ணிடுவேன் நான். இந்த மாதிரி வந்தாங்க நமக்கே அதை பார்க்கும்போதே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குங்க. அன்னைக்கு அந்த ஃப்ரைடேன்ற ஒரு எஃபெக்டே அப்படி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பசங்களுக்கு எல்லாமே லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. காலையில் அவங்களுக்கு வந்து சாப்பாடு நான் எப்பவுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சிருவேங்க. மோஸ்ட்லி குக்கர் சாதம்லாம் வைக்க மாட்டேன், சாப்பாடு வடிச்சிருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தான் இன்றைக்கி. அந்த பக்கம் வாழைக்காய் வச்சுருந்தேன். ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சம் தண்ணி இருத்து வச்சுட்டு முருங்கைக்காய் சாம்பார் இந்த பக்கம் நான் வச்சிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணுற மாதிரி தாங்க போட்டிருந்தேன். கொஞ்சம் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே சுடுதண்ணியில் வச்சுட்டு அப்படியே எடுத்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம மசாலா எது வேணாலும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். அந்த மாதிரி தாங்க எடுத்து பரட்டி வச்சுருக்கேன், போட்டு வச்சுட்டு. இது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பாரே இங்கே ஸ்கூலுக்கு ஆகவே ஆகாது. இவங்களுக்கு எல்லாமே இங்கே எப்படி இருந்தாலும் ஒரு பாதி தான் சாப்பிடுவாங்க, பாதி மீதி கொண்டு வந்துடுவாங்க. வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வச்சாதாங்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொடுத்தா தான் அந்த கொஞ்சமாவது அந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் பிஸியான ஒர்க்கு எல்லாம் நிறையா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சாம்பாரே சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் ஒட்டுக்கா சமைச்சிட்டேங்க. இல்லைனா வந்து அவங்களுக்கு ஏதாவது கூட வேறு ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். அதனால இன்றைக்கி எல்லாமே வந்து ஒட்டுக்கா செஞ்சு கொடுத்துட்டேன் காலையிலேயே. என்ன பிஸியாக வேலைன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாத்தனார் வந்து பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது பொண்ணுக்கெல்லாம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் அதனால் வந்து பத்திரிக்கை எல்லாம் வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதனால் அவங்க எல்லாம் வராங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி வந்து சரி காலையிலேயே சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே மளமளன்னு காலையில் பார்த்திங்கன்னா வேலையை பார்த்தோம் இன்றைக்கி. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அவங்களும் வந்து சேர்ந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க. என்னால் முழுசாக அது வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா பொங்கல். ஓகே, பொங்கலும் சட்னியும் செஞ்சுட்டாக்கா ஒரே வேலையாங்க முடிஞ்சிடும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இல்லை தோசைன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கா ஊற்றணுமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சாச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து நிறையா நெய்யும் பத்தலை. நெய்யும் பார்த்திங்கன்னா தீர்ந்துருச்சு. இப்போ தான் வாங்கிட்டு வந்து வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் எடுத்து காய்ச்சி வைக்கணும். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலன்னு
தோசைக்கல்ல வந்து வாழைக்காய போட ஆரம்பிச்சாச்சு. ஓகே. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்து வராதுங்க. பொரியல் சாம்பாருக்குன்னா உருளைக்கிழங்கு தான். ஏன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். கீரைக்கு வந்து கீரை கடையல் செஞ்சு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சேன். சரி இன்றைக்கும் திருப்பி உருளைக்கிழங்கா வேணான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாழைக்காய் இருந்தது. ஓகே. மீன் மசாலா மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்தேன். இதுங்க கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பொரியல்லாம் விலைக்கு ஆகாதுங்க. பொரியல்லாம் செஞ்சா அப்படியே வீட்டுக்கு வரும். அதனால வந்து இந்த மாதிரி ஏதாவது வாழைக்கால போட்டு கொடுத்தாக்க அ நல்லா சூப்பரா வந்து சாப்பிட்டு வந்துருவாங்க. அதனால வந்து அதெல்லாம் போட்டாச்சு. நல்லா இருந்ததுங்க. அதான் மீன் மசாலா மாரி நான் மோஸ்ட்லிங்க மீன் மசாலாவே இதுக்கும் போட்டுருவேன். நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அப்படியே இருக்க மாரி இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு வந்து தாளிப்பு தாளிச்சாச்சு. பொங்கலோட வேலை முடிஞ்சிருச்சு. மலன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்குலாங்க மோஸ்ட்லி சாம்பார் வடை தான் கேட்பாங்க. இன்றைக்கி வந்து டைம் இல்ல. இருக்கிற நெய்யெல்லாம் ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. நெய்யும் ஓவரு. சாம்பார் வடை குடுத்தாங்கன்னா, அந்த பொங்கல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளே போகும். இன்றைக்கி வந்து டைம் இல்லாதனால சட்னி மட்டும் தான் செஞ்சேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஒரு 9:00 மேலே அவங்கெல்லாம் வந்து ஸ்வீட்டு, பழம், வெத்தலை பாக்கு, பழத்தோடு வச்சு பார்த்திங்கன்னா, பத்திரிக்கை எல்லாம் வச்சு அந்த இது ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கெல்லாம் சம்மந்தி வீட்டுக்கு எல்லாமே போயிட்டு பத்திரிக்கை எல்லாம் வந்து அவங்களோட சேர்ந்து நாங்களும் போயிட்டு நாங்கள் மாமா, அத்தை அதனால வந்து சேர்ந்து போய் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 12:30 மேலே ஆயிடுச்சுங்க. திருப்பி எங்களுக்கு வந்து சூடாக சாதம் வச்சேன். நமக்கு வந்து வாழைக்காய் பார்த்திங்கன்னா, மாமியார்லாம் வாழைக்காய் அதெல்லாம் அப்படி சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து திருப்பி வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சேன். செஞ்சுட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா, ரசம் இதெல்லாம் கொஞ்சம் சூடாக செஞ்சேன் நானு. காலையிலேயே வச்சுட்டு போயிருப்பேன். சரி பார்த்திங்கன்னா, ரொம்ப சரி வந்துருவோம்னு தெரியும். ஒரு 12:30, 12:00 வீட்டுக்கு வந்துருவோம். அதனால் மீதி இருக்க வாழைக்காய பார்த்திங்கன்னா, எங்களுக்கு போட்டாச்சு. அதனால் ஏன் ஒட்டுக்க காலையிலேயே எங்கே சமைச்சு வைக்கணுமேன்னு சொல்லிட்டு, சரி திருப்பி மத்தியானம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த மிளகு, ஜீரகம் எல்லாம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வணக்கி விட்ருவேன். அப்போதாங்க அதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் நண்பர்களே, என்னோட புது சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். உங்களோட ஆதரவு எப்பவும் வேணும் எனக்கு. எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.